இன்னைக்கு டை நம்பர் 21. தபங் டெல்லியா இல்ல பிபிஜி புனே ஜாகுவார்ஸா? உள்ளுக்குள்ள போறதுக்கான கடைசி டிக்கெட் யாருக்கு? தமிழுக்கு வணக்கம், தமிழ்நாட்டுக்கு வணக்கம். இதை விட முக்கியமான லீக் போட்டி இந்த சீசன் பட்டர்ஃப்ளை யூடிடில இருக்க முடியாதுங்க. ஏன்னா யாரு செமிஃபைனல்ஸ்க்கு போவாங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டை. பிபிஜி புனே ஜாகுவார்ஸ் தியாஜ் டேலியாவை இங்க பாக்குறோம். அனிர்பன் கோஷ் ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு டீம். அவங்களுக்கான சிக்னேச்சர் மறந்து போயிட்டாங்களா இல்ல புகையில மறைஞ்சு போயிட்டாங்களா? ஒமார் கண்டுபிடிச்ச கடைசியில ஸ்னேஹித் இங்க வரத பாக்குறோம். மக்களே, பாயிண்ட்ஸ் டேபிள் கதை அததான் சொல்லுது. அஹமதாபாத் 4வது இடத்துல இருக்காங்க 45. தபங் டெல்லி அவங்கள பிடிக்கணும் அப்படின்னா அந்த 9 புள்ளிகள் வேணும். பூனே அவங்கள பிடிக்கணும்னா 12 புள்ளிகள் வேணும். நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க, நான் உள்ள போறேன்னா அஹமதாபாத் ஜாலியா போலாம். அதுல பின்னாடில இருந்து விரட்டி போய் ஜெயிச்சிருக்காருல லாஸ்ட் இயர். அதுல காத்ரி ஆடல. இவங்க 2 பேரும் தான் ஃபைனல் ஆடி இருக்காங்க. அங்கதான் சிக்கல் உங்களுக்கு. நீங்க பின்னாடி வெளியில தான் அதெல்லாம். முதல் புள்ளி ஒமாருக்கு. பதற்றம் ஹை ஸ்டேக்ஸ் மேட்ச்ங்க. அதே பதற்றம் தான் பாயிண்டா இந்த பக்கம் வருது. கையங்களுமா பிடிச்சாரு. எக்ஸாக்ட்டா. ஒரு பாயிண்ட் ராலி ஆகுது. சந்தோஷமா இருக்கு. அஹமதாபாத் ட்ரீட் வைப்பாங்க அப்படி செஞ்சா. இல்ல, அதுக்கான ஆளுங்க இருக்குங்க. உண்மையிலேயே ஸ்னேகித் இருக்காரு, ரியாச்சத்ல இருக்காங்க. கடந்த 5ல எங்க அவங்க தோக்குறாங்க அப்படின்னா the senior Egyptian. நீங்க தெரிஞ்சு 3 கேம் கோல்டன் பாயிண்ட்க்கு போகுது. எப்பா 2 பேர் அட்டாக்கிங் கேம். நெட் தான் கடைசியில் டிசைட் பண்ணுது. இல்ல கான்ஃபிடன்ஸோட ஆடுற அரியணை கொடுக்க மாட்டேங்கிறாரு. முதல் கேம் பிபிஜி புனே ஜாகுவார்ஸ் அவங்க பேர்ல எழுதுறாங்க. அவங்களுக்கு இன்னும் 11 புள்ளிகள் வேணும். 11 தான் வேணும். நீங்க சொன்ன மாதிரி பிரித்திகா பவார் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா அந்த டீம் ஆல்ரெடி செமிஃபைனல். எக்ஸாக்ட்டா. அப்புறம் இவங்களும் ஆரம்பத்துல அடிச்ச அடி இருக்குதே, மறக்க முடியல அவங்களால. முதல் புள்ளி அங்க கிடைக்கிறது யூஸ் பூஸ்டா இருக்கும் எடுக்கிறதுக்கு பாயிண்ட். ஷாபா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒமார் ஒரு 3 புள்ளி எடுத்துறாரு, பிரித்திகா ஒரு 3 புள்ளி எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 6 பாயிண்ட் வந்துருது. அப்போ 9 புள்ளிகள் தொடர்ச்சியா அவங்க யூரோப்ல ஒரு ஸ்ட்ராங் நேஷன் டேபிள் டென்னிஸ்ல. ஆஹா, அருமையான வின்னர் யூசுஃப்க்கு அந்த கதை. அது மட்டும் இல்ல, யூசுப் சத்யன் 2 பேருமே ஒயிட் வாஷ் ஆயிட்டாங்க. ஒரு கேம் கூட இருக்காம தோத்துட்டாங்க. ராப்லஸ் கிட்டயும் நம்ம அபி கிட்டயும். கரெக்ட். அதுல டெல்லியால உள்ள போக முடியுமா? இடி மாதிரி இருந்ததுங்க அந்த பேக் ஹேண்ட். எம்மா எப்படிங்க எடுக்கிறது அத? பாதி என்ன ஆட்டாங்க. எங்க இருந்து அந்த பந்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் அந்த பேக் ஹேண்ட்ல போய் உள்ள நெட்ல விடுது. இதுதாங்க கிளட்ச் பாயிண்ட்னு சொல்லுவோம். வேவ் இன் ஃபிளாக். அதுல வர கேனான் மாதிரி தான் இருக்கிற. டக்குன்னு பாக்க இரண்டாவது கேம் ஒமாரோட பேருக்கு வருதுப்பா. புனேக்கு 2வது புள்ளி சேருதுப்பா. கமதி மேன் கலக்கி இருக்காருங்க ஒமார். ஆனா இது உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோல இப்போதைக்கு ஒமார் தான் இருக்கு. 2-1 முடிஞ்சது. நிச்சயமாங்க. பா, என்ன ஹெசிடேஷன் அது. கரெக்டா இங்க தான் வரப்போகுதுன்னு நின்னாப்ல. பிரில்லியன்ட்ங்க. ஒரு பாயிண்ட் எவ்வளவு வேகமா டீல் பண்றாங்க நீங்க பார்த்தா தெரியும். எழுதும்போது இறுக்கி பிடிக்கணும். ரிட்டர்னுக்கு அந்த மாதிரி தான் இறுக்கி பிடிப்பீங்க. ஆடாடே 7-2. ஓ எட்ஜ் எஜிப்சியன். அருமையான வின்னருங்க. 7-8.
சின்ன சின்ன தவறுகள் கடைசி நிமிஷத்துல வந்து சேர்றதுனால 10-8 ஆயிருக்கு ஸ்கோர் லைன். அந்த இடத்துல டிஎன்ஆர் சொன்ன மாதிரி ஒரு கேம் யூசுஃபுக்கு போய் சேருது. ஒமாருக்கு 2 கேம்கள் மேட்ச். இவங்க தொடர்றாங்களா இந்த டோர்னமெண்ட்ல அப்படிங்கறத பார்க்கணும். பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7ல கடைசி லீக் கேம். அதுல விமன் சிங்கிள்ஸ்ல மரியா ஜாப், பிரித்திகா பவார். பேட்டில் ஆஃப் லிப்டிஸ். கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் ஃபார் மரியா ஜியாவ். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்ல பிரித்திகா பவாருடைய தொடர்ந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் அவங்க டிராயிங் போர்டுக்கு திரும்ப போகணும். அடாடாடா, எதிர்பார்க்கவே இல்ல அந்த ரிட்டர்ன். அங்க கௌதம் வந்து ஹெட் டு ஹெட்ல 3-1 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கதான் அந்த ஒமாருடைய ரீச் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்டா அவங்க ஹைட் இல்ல, அது ரீச் இல்லாம அடிக்க பார்த்தாங்க டீமுக்காக, எம்பாப்பேக்காக அப்படின்னு பாக்குறேன் நான். மெஸ்ஸியே கார்டு வை கொடுக்கட்டும். அவ்வளோ லோவா போய் எடுத்துற முடியும் நினைச்சாங்க. பரவாயில்ல, போன முறை வந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்னா இந்த முறை இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் நெட்ல பட்டு. ஸ்டாப் ஸ்டார்ட். ஹை குவாலிட்டி சொல்ல முடியும். ஆமா, நிறைய ஸ்டாப் ஸ்டார்ட் பாக்குறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டு இருக்கு தவறுகள் காரணமா. முதல் கேம் மரியா ஜெயிக்கிறாங்க 11-7. நினைக்கிறீங்க டு கோ டு தி செமிஃபைனல்ஸ்? If you can answer that. நல்ல பிளேஸ் இருக்கு, ஆனா அவங்க நிறைய வெற்றிகள் பார்க்கல, க்ளோஸா தோத்துருக்காங்க. நல்ல ராலி. இல்ல மேபி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் சென்னை சொல்லலாம். ஒமார் நிச்சயமா செமிஸ்ல இருக்கணும். நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அதனால தான் டபுள்ஸ் பேரியே மாத்திட்டாங்க. டியாச்சிட்லயும் அனிர்பனும் வராங்க. சொல்ல போனா அவங்க சீக்கிரம் மாத்தி. சாஃப்ட் பாயிண்ட். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 5-1 லீட்ல மரியா ஜியாவ் எடுக்கிறாங்க. ட்ரை பண்றாங்க. பிரித்திகா பவார் வந்து அவங்க டீமுக்கு பங்களிக்கணும்னு உறுதியா போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா செகண்ட் கேம்ல 5 பாயிண்ட் லீட். இது கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும். அதாவது மரியா வந்து அசால்ட்டா டீல் பண்றாங்க பிரித்திகாவை. மரியா பஞ்ச் பேசின என்னங்க எதிர்பார்க்காத கம்பேக்கா? ஓ 6 புள்ளிகள். 2 கேம் பாயிண்ட்ஸ். What a brilliant comeback. கோல்டன் பாயிண்ட். எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கு சரியான ஒரு முடிவா அப்படிதான் இருக்க முடியும்னு வந்துருச்சு. கோல்டன் பாயிண்ட். சர்வும் பிரித்திகா பக்கம். மரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சஃபரிங் முடிவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனா கேம கோல்டன் பாயிண்ட்ல தூக்கி இருக்காங்க மரியா. பாவங்க பிரித்திகா சர்வீஸ் கொஞ்சம் வேக விட செமிஃபைனல் கனவுக்கு எண்டு கார்டு முடிஞ்சு. அப்புறம் டெல்லியை முடிக்கிறதுக்கு அவங்க ஆடுவாங்க. போலாம். அப்ப 7 பாயிண்ட் எடுக்கணும்ங்க. ஆமா, 8-7 டெல்லி ஜெயிச்சாலும் அவங்க செமிஃபைனல் போக முடியாது. மினிமம் 9-6. அப்படி போனாங்கன்னா கோவா வெர்சஸ் டெல்லி ஃபர்ஸ்ட் செமிஃபைனல், ரெண்டாவது செமிஃபைனல் கொல்கத்தா வெர்சஸ் யூ மும்பா. பூனே சவுண்ட் இப்பதான் கொஞ்சம். மக்களே, ஒட்டுமொத்த 7 அணிக்கு ஒரு அணி இன்னொரு அணியை ஒரு முறை சந்திக்கிறோம் லீக் ஸ்டேஜ்ல. அதனாலதான் ஒட்டுமொத்தமா 21 டைஸ். ரொம்ப கஷ்டங்க அது. பாருங்க, ஆல்ரெடி டெல்லி ஓடிட்டு இருக்கு மேல. பாசிபிள் கௌதம், இப்ப முடியும். இப்ப நீங்க
டபுள்ஸ்ல ஒன்னு எடுத்துருங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சு அதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு அடுத்த 2 கேம்கள்ல ஒன்னு எடுத்து. ஆமா, இல்ல 2 மேட்ச் ஜெயிக்கணும். இல்ல ஒரு ஸ்வீப் பண்றாங்க டபுள்ஸ் வச்சுங்க. அந்த 11வது பாயிண்ட் மரியாவுக்கு வந்துருச்சு. 3 லவ் அப்படின்னு இந்த கேம் எடுக்கிறாங்க பிரித்திகாவுக்கு எதிரா. என்ன ஃபைட்டருங்க பிரித்திகா இன்னைக்கு. நல்லா ஃபைட் பண்ணாங்க. முதல் கேமை ஜெயிச்சிருக்கலாம் அல்லது இரண்டாவது கேமை கோல்டன் பாயிண்ட்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய டே இல்லை. பட்டர்ஃப்ளை அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 7ல இப்போ மிக்ஸ்டு டபுள்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல லீட் பண்றாங்க. அவங்க இனி செமிஸுக்கு போறதுக்கு அவங்களுக்கு தேவை 5 புள்ளிகள். மாட்டேன் அப்படின்னு வந்து பூனை வேணா முடிவு பண்ணலாம். அப்படி ஆச்சுன்னா என்னால நீ கேட்ட ஒன்னால நான் கேட்டேன் முடிச்சுல. அப்சல்யூட்லி ப்ரொஃபஷனலுங்க. நம்ம கிரவுண்டுக்குள்ள இறங்கும் போது ஜெயிக்கணும்னு தான் போறோம். ஜெயிக்கணும் தான் ஆடணும், அவ்வளவுதான். நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க இல்ல கேமுக்குன்னு ஒரு 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 இது இருக்குல்ல, கண்டிப்பா நியாயம் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அனிவ லேசர் ஷார்ப்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த ஒரு ட்ரைனிங்ல பட்டர்ஃப்ளை டைம் அவுட். நீ செம ஃபார்ம்ல இருக்காங்க. மரியா ஜாவ் கொளுத்துறாங்க. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 5-3 ஃபார் டெல்லி. முடிவோட தான் வந்திருக்காங்க மரியா. இப்படி கூட வரலாம். சுத்திர்தா பர்னி கூட 9-5. எப்படி இதுக்கு மேல வந்து அடுத்த வருஷம் இதுல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா 10-7 வராங்க இப்போ. 11-8 game to Dabang Delhi TTC. அடிச்சு முடிக்க பார்த்தாரு அனிர்பன். பந்து வெளில போயிடுச்சு. சோ முதல் கேம் சுலபமா எடுத்திருக்காங்க. மரியாவும் சத்யனும் 2 எடுக்கலாம். 3-0 ஜெயிச்சாங்கன்னா அதை நோக்கி தான் போறாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த போட்டிய இடத்துல கொல்கட்டா சாரி 2வது இடத்துல கொல்கட்டா. என்ன கேங்க எதை போட்டாலும் திருப்பி அனுப்புறாங்கப்பா. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. மானிகா பத்ரா, சோஃபியா பொல்கனோவா, பிரபாய் ஜெயின். எனக்கு அதுல ஒரே ஒரு பிளேயருக்கு தான் நான் வருத்தப்படுவேன். யாரு சொல்லுங்க? 2 சிங்கிள்ஸ்ல தீயா ஆடலாமே புனே. யூ நெவர் நோ. எஸ், ஏன்னா இப்ப 5 தான் வின்ஸ்னால பயன் இல்ல. அது டை பிரேக்கருக்கு வேணா உதவலாம். 2 அணிகள் ஒரே பாயிண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ணா ஹெட் டு ஹெட்ல டையை ஜெயிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா புனேக்கும் சாரி நாள்ல எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இப்படி பண்ணிடலாமா சார்? இந்த ஒமார மட்டும் நான் ஸ்வாப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடலாமா? சேம் நேஷனாலிட்டி தான். பட் நீங்க இங்க டெல்லி கோவால பாத்தீங்கன்னா கௌதம் யூசுஃப வந்து அதி வந்து டிராப் பண்ணாரு. இங்க 2வது கேம் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையுமே இல்ல. 11-4ன்னு இங்கிலீஷ்ல 2 கேம் வேணும் உங்களுக்கு. ஜெயிக்கணுங்கிற அவசியம் வேணும். ஆளுக்கு ஒரு கேம் இல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட வேலை முடிஞ்சு. வந்து ஸ்நேகித்தையும் சுதிர்தா வந்து தியாவையும் மீட் பண்ண போறாங்க. ஆனா தியாவுக்கு ஒரு வெறி இருக்கும். இந்த சீசன் சரியா விளையாடல. 2 மேட்சஸ்ல 3 கேம் வேணும் தேவை. அது ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், ஒரு கேம் தேவை. ஆனால் இது அதாவது என்ன நாட்டினார் மிக்ஸ் ஆடேங்கப்பா எட்ஜ்ல அப்படியே சறுக்கிட்டு போயிருச்சு. ஈஸிங்க. ரொம்ப நல்லா ஆனார் அனிர்பன். ஆனா அந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்க முடியல தியா செட்லேனால. இப்போ பட்டர்ஃப்ளை டைம் அவுட். 5-4 ஃபார் டெல்லி. இப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு iPhone 17 வரும். பார்க்கணும், இன்டராக்ட் பண்ணணும் ஜியோ ஹாட்ஸ்டார். இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 2வது கேம் ஜெயிச்சிருக்காங்க இந்த போட்டியில. அது ஆச்சரியம். இதெல்லாம் நீங்க என்னங்க சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஆசை இருக்கும். பூனே சப்போர்ட்டர்ஸ் மொத்தமா ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க பிரித்திகா போன உடனே. சோ மக்களே என்ன ஆச்சு அப்படின்னா 3-0 அப்படின்னு இந்த கேமை ஜெயிக்கிறாங்க. அஹமதாபாத் முகத்துல ஆடல. பெர்ஃபெக்ட்டான ரியாக்ஷன்ங்க. அந்த ரியாக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுது. மக்களே டெல்லி வந்து 9 புள்ளிகள். மக்களே வெல்கம் பேக். சத்யன் ஞானசேகரனும் ஸ்நேகித்தும் சிங்கிள்ஸ்ல விளையாட போறாங்க. ரிவர்ஸ் சிங்கிள்ஸ்ல டெல்லிக்கு தேவை 2 புள்ளிகள். மொத்தம் 6 கேம்ஸ் இருக்கு. அதுல 2 ஜெயிச்சா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. என்னப்பா ஏதோ வந்து ஆகாசத்தை நான் பாக்குறேன். ஒரு பெரிய
வாரியரா இருந்திருக்காரு ஸ்நேகித். அதுல எந்த குழப்பமும் கிடையாது. பாவங்க யோட புவர் கேம்பெயினை பத்தி பேசணும் கௌதம். தொடர்ந்து 2வது சீசனா அவங்க தான் மோஸ்ட் வேல்யூபிள் இந்தியன் விமன் செக்ஷன்ல. அவ்வளவு டிமாண்ட் இருந்தது ஆக்ஷன்ல. பட் ஷி குட் நாட் டெலிவர் அகைன். அதாவது அவங்க வந்து அங்க டிடி மேனுஃபேக்சரர்ஸ் எக்யூப்மென்ட் நிறைய தயாரிக்கிறாங்க டேபிள் டென்னிஸ்க்காக. நிறைய பிளேயர்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க. ஆமா, இவரே சத்யனே வந்து பட்டர்ஃப்ளை எக்யூப்மென்ட் தான் பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த டிலே கூட டக்குனு பாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. வச்ச ஒரு பிளாக் டக்கு டக்குன்னு போதுப்பா. முதல் கேம் எடுக்கிறாங்க சத்யன் ஞானசேகரன். தபங் டெல்லி டிடிசிக்கு இன்னும் ஒரே கேம் தான் தேவை செமி ஃபைனலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு. அதுதாங்க சத்யன். அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் சீசன் 1ல இருந்து டெல்லிக்காக விளையாடிட்டு இருக்காரு. 6 முறையும் செமிஃபைனல் போயிருக்காங்க. 7வது முறையும் விடுவோமா? நல்லாத்தான் இருக்கு ஆசைப்படுறதுக்கு. ஆனா போறதுக்கு அங்க இடம் இல்ல. இப்ப 8 புள்ளியில் இருக்காங்க டிஎன்ஆர். 46ல இருக்காங்க. இப்ப அடுத்து எல்லா கேமும் ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ 44ல தான் இருக்காங்க. ஓகே 44ல இருக்காங்க. கரெக்ட். அப்ப 4 கேம் கஷ்டம். ஆமா 4 ஜெயிச்சு 48 தான போவாங்க. அதனால மக்களே இந்த ஆட்டம் முடிஞ்சாலும் டெல்லி ஒரு கேம் ஆடலாம் வழக்கம் போல. நம்ம வந்து அஹமதாபாத் பொசிஷன் மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேம் எடுப்போம்னு யோசிப்பார் சத்யன். ஃபர்ஸ்ட் மரியாதைங்க கை தூக்குறாங்க. சூப்பர்ங்க. டபுள்ஸ் ஈக்குவேஷன் வேற இருக்குல்ல. ஒமார் தாங்க ஆசையா சொன்னார் இன்னும் 10 பாயிண்ட் எங்களுக்கு வேணும். உமாரை மிஸ் பண்ணுவோம் இல்லையா? நிச்சயமா. அடடடே ஸ்நேகிதன டஃப் ஃபைட் குடு. ஃபோர்ஹேண்ட். ஆனா நம்மால அவசரப்பட்டதுல என்ன ஆயிடுச்சுன்னா பந்து கார்னரை படாம போயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டிஎன்ஆர் சொல்றாப்ல வந்துருச்சு. கோல்டன் பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் அஹமதாபாத் இந்த கேம். அஹமதாபாத் சரி புனே இந்த கேம் ஜெயிச்சாங்கன்னா டிசைடர் ஜெயிப்பாருங்க. சத்யன் கோல்டன் பாயிண்ட் எடுத்துட்டாரு. டெல்லியை கூட்டு போயிட்டாரு செமி ஃபைனலுக்குள்ள. அஹமதாபாத் எலிமினேட் பண்ணிருக்காரு. 50வது கோல்டன் பாயிண்ட் சத்யன் ஞானசேகரனுக்கு தான். செஞ்சு காமிச்சாருங்க. சீசன் 1ல இருந்து தபங் டெல்லி டீமுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கிற சத்யன் ஞானசேகரன் செஞ்சுட்டாருங்க. தன்னுடைய கடமையை செஞ்சுட்டாருங்க. கௌதம் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். டெல்லியோட மோட்டிவ் இது என்னன்னா கோல் என்னவா இருக்கணும், நாளைக்கே நம்ம செமிஃபைனல்ஸ் ஆட வேணாம், ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ் ரெஸ்ட்க்கு அப்புறம் ஆடலாம். இன் கேஸ் செகண்ட் ஃபினிஷ் பண்ணாங்கன்னா நாளைக்கு தான் அவங்களுடைய ஆமா செமி ஃபைனல் அடுத்த நாளே ஆடணுமே. பரவாயில்லைங்க. ஃபைனல்ல ஒரு மோட்டிவேஷன். நீங்க யாரை மீட் பண்றது தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கணும். சோ அதை யோசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டர்ஃப்ளை டைம் அவுட். என் மக்களே இதெல்லாம் வந்து நம்ம வெளியில உட்கார்ந்து யோசிக்கிறது. பட்டர்ஃப்ளை டைம் அவுட். இப்போ என்ன கேட்டா இப்படி கூட சொல்லலாம்ல, ஃபார்ம்ல இருக்கும்போது உடனே ஆடிரணும் கூட யோசிக்கலாம்ல. ஏன்னா என்னன்னா நான் நார்மலா ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேணாம்னு யோசிப்பார். பாருங்க தொடர்ந்து 3 பாயிண்ட். இந்த ஆங்கிள் எவ்வளவு கஷ்டமான ஷாட்டுங்க அது. அது ரொம்ப ஈஸியா ஆனாரு ஸ்நேகித். நெட்டுக்கு மேல அப்படியே உரசிக்கிட்டு போற மாதிரி பாயிண்ட். முடிச்சிட்டா. 3வது கேம். ராய்டி நான் பேரு ராய்டி அப்படிட்டு ஸ்டைலா முடிச்சாரு. மக்களே செமிஃபைனல் லைனப் சொல்லிடுறோம். டெம்போ கோவா சேலஞ்சர்ஸ் வெர்சஸ் தபங் டெல்லி டிடிசி. HBR கொல்கத்தா தண்டர் பிளேட்ஸ் வெர்சஸ் யூ மும்பா டிடி. தொடர்ந்து 7 முறை நாங்க நாக் அவுட்டுக்கு வந்திருக்கோம். மோதுவார்கள் செமிஃபைனல்ஸ்ல. மக்களே இந்த மேட்சுடைய ரிசல்ட் வந்து எதையுமே பாதிக்காது. அந்த டாப் 4 எந்த விதத்திலும் பாதிக்காது. இந்த 3 கேமையும் டெல்லி ஜெயிச்சு 48 பாயிண்ட்டுக்கு டெல்லி லீக் மேட்ச்ல லீக் டைல ஜெயிச்சது யூ மும்பா. சுத்திர்த்தா இந்த இடத்துல வந்து என்ன நினைப்பாங்க அப்படி. அதுக்கப்புறம் ஸ்ரீஜா அகுலா அப்புறம் சிண்டர்லா தாஸ் இவங்க தான் 5 மெம்பர் டீம். சப்ஸ்டிடியூட்ஸா ரிசர்வ்ல இருக்கிறது மணிகா பத்ரா அண்ட் ஸ்வஸ்திகா கோஷ்.
ஒரு நம்பிக்கை இருக்கும்ல ரெண்டு பேர்த்துக்கும், நிறைய ஆடி இருப்பாங்க நிச்சயமா. ஆடாடாடே நல்ல பிளேஸ்மெண்ட், எட்ஜ்ல பட்டு வெளில. ஃபுல் ரேஞ்ச் காமிக்கிறாங்க தியா சிட்லே. 3-0 தோக்கடிச்சாரு. இதுதான் ரெக்கார்டு. அப்போ நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு வந்து அபி பர்னி எஸ் கௌதம் நான் மறந்துட்டேன். 6 சிங்கிள்ஸ்ல 4 ஜெயிச்சு 2 தோத்துட்டாங்க. கரெக்ட் பண்ணுவாங்க நம்புறேன், பாப்போம். கரெக்ட், அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓ கோல்டன் பாயிண்ட். மக்களே சுத்திட்டா என்ன பண்றாங்கன்னா சுத்திட்டா முடிச்சா வருது பாருங்க நடையில. வீர நடை அதுதான். தியா சிட்லே ஒரு கேம் எடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் இது. நல்ல அருமையான கம்பேக், ரெசிலியன்ஸ் from சுதிப்தா. மிஸ்டேக்ஸ் குறைச்சலா பண்றாங்க. நீங்க வந்து தரமான ஷாட் ஒன்னொன்னும். ஓ ஜோ தியாவோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா அதையும் எடுப்பேன்னு சொல்லி சுத்திப்தாவோட ஆட்டம்ங்க. 8 விக்கெட் காமிச்சாங்களா? சிங்கிள்ஸ் பேர் இந்த விமன் செக்ஷன்ல அவங்க வந்து சிறப்பா ஆட முடியும். எக்ஸாக்ட்லி. பிரித்திகா பவாட் அண்ட் தியா ரெண்டு பேரையும் சொல்லி ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவங்க ஸ்நேகித்தும் சரி பிரச்சனையை கிளப்பிடுச்சு. சரி, பூனேக்கு இப்படி சொல்லுவீங்க, பாத்துக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை டைம் அவுட் வந்திருக்கு. இவங்க இங்கிலாந்து. அப்பா அந்த சவுண்ட், அந்த பந்து பட்டு தெரி. அச்சச்சா 9-10. வந்துருச்சு. டிஎன்ஆர் சொன்ன மாதிரி கோல்டன் பாயிண்ட் வந்துருச்சு. 51வது. ஓ ரெண்டாவதா? அது கூட சான்ஸ் இருக்குல்ல. நிச்சயமா. என்னாச்சு? டிடிஆர் இவன் கையை உயர்த்திட்டாங்க ஏற்கனவே. தப்பான கால். அவங்க சர்வே பண்ணல, ரீசர்வ் தான் வரணும். என்னங்க ஆச்சு? ரீப்ளேல பாப்போம் என்ன பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கையை உயர்த்திட்டாங்களே. அவங்க கையை உயர்த்து ரிவ்யூக்குள்ள நான் ரெடி இல்லங்கிறதுக்காக உயர்த்தினாங்களான்னு தெரியலையே. இரண்டாவது கேமை பூனே எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க இப்படி யோசிப்பீங்களா டிஎன்ஆர்? நீங்க வந்து இத வந்து ஒரு கோல்டன் பாயிண்ட்ல வந்து நான் பாயிண்ட் அப்படி கொடுத்துட்டு போறேன். அவங்க வந்து கரெக்ட் ஒரு மொமெண்டத்தை ஒரு டைம் அவுட் மாதிரி ஆகுதுல அது. ஆமாமா. நிச்சயமா வந்து உங்களோட ஃப்ளோவை ஒரு விஷயம் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல அவங்க சர்வ் வந்து நெட்ல பட்டுருச்சு. நெட்டை தாண்டி இருந்தா கூட இவங்களுக்கு ஓகே நெட்டை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம். டிடிஆர்னு வாய்ஸ் வந்துருச்சு. ஓ வாய்ஸ் வந்து டிடிஆர் முன்னாடி வந்துருச்சு போல. எனக்கு இன்னொரு தடவை டிடிஆர் கேட்கணுங்க பாருங்க. சுத்திட்டா. எந்த சிச்சுவேஷனும் அவங்களோட கேம் அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கிறாங்க சுதிப்தா. ஆமாங்க, அதாவது மைக்கேல் ஒலிசே மாதிரி பெருசா முடிச்சுப்பா. இந்த மாதிரி கோல்டன் பாயிண்ட்லாம் வேலை கொடுக்காம கப்புன மேட்ச் முடிக்கிறாங்க தியா சிட்லே. ஒரு கன்சலேஷன் விக்டரி. தோல்வியோட ஆரம்பிச்சாங்க தனிஷா கொட்டேச்சாக்கு எதிரா. ஃபைனல் மேட்ச்ல சுதிப்தா முகர்ஜியை தோக்கடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஈவென்ட்ஃபுல் மேட்ச்ங்க இது. ஆக மொத்தத்துல 4 டீம் உள்ளே போயாச்சு. 56, 49, 48, 46ன்னு டெம்போ, கொல்கத்தா, யூ மும்பா, டெல்லி செமி ஃபைனலுக்கு வாரோம் அப்படின்ட்டாங்க.